السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. فقل بسم الله الرحمن الرحيم. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا ذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العلي العليم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்துன் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷஹுதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் இறைலமாம கஅபத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அதிகமாக அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கழிந்து மகிழ்ந்து ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த உலகத்திலே வாழும்போது நீண்ட ஆயுளோடு நீண்ட சுகத்தோடு நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கடுமையான நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்து மருத்துவ செலவுகள் இல்லாமல் கடுமையான வட்டியில் இருந்து வறுமைகள் இருந்து கஷ்டங்கள் இருந்து மன அழுத்தத்தில் இருந்து அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த உலகத்திலே வாழும்போது முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது களிமா சொன்னவர்களாக சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை பெற்றுக்கொண்டு அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மனைவி மக்களாக பேரம்பெத்திகளாக சொந்த பந்தங்களோடு தோளோடு தோள் ஓட்டி கைகோர்த்து சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ஊர் வாசிகளையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்மா வரையில் குழந்தைகள் ஒரு அருள்கொடை என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுவதை போல நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையும் கொடுப்போம், நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுப்போம் என்று அல்லாஹ் திருமறைகளை குறிப்பிட்டு காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்றால் முதலாக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் சொன்னான்,
நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்ளுங்கள், அது மிகப்பெரிய அருள் கொடை, அது மிகப்பெரிய செல்வம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அருள் கொடையான ஒரு செல்வங்களை பெற்றெடுத்தார்கள். எல்லா நபர்களுக்குமே ஆசைகள் இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் என்றால், சில நபிமார்களுக்கு பெண் குழந்தை மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான், சில நபிமார்களுக்கு ஆண் குழந்தை மட்டும்தான் கொடுத்தான், ரெண்டும் கொடுக்கவில்லை. சில நபிமார்களுக்கும் ஆண் குழந்தையும் கொடுத்தான், பெண் குழந்தையும் கொடுத்தான். சிலவர்களுக்கு குழந்தை இல்லாமலும் ஆக்கினான். வயிர்ந்து முயிர்ந்து தள்ளாடி நடக்கின்ற வயசிலே கூட நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நபிமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளும் எல்லாமே பலகீனமாகிவிட்டது, எனக்கு எப்படி குழந்தையை தருவா என்று கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அப்படியாப்பட்ட நபிமார்களுக்கும் அல்லாஹ் குழந்தை செல்வத்தை, ஒரு அருள் கொடையை அல்லாஹ் அவர்களுக்கும் வழங்கினான். குழந்தை செல்வம் என்பது அது மிகப்பெரிய ஒரு அருள் கொடை என்றுதான் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய பேரப்பிள்ளையான ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொஞ்சி விளையாடி முத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதை பார்த்த ஒரு சஹாபி அக்ரவு இப்னு ஹாபிஸ் அத்-தமீமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். எனக்கு எத்தனை குழந்தை? 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் நான் அந்த குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்தது கிடையாது, அன்பாக பேசியது கிடையாது என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பு காட்டாதவர்களுக்கு அல்லாஹ் அன்பு காட்ட மாட்டான். யார் தன்னுடைய குழந்தைகளுக்கும் குழந்தை செல்வங்களுக்கு யார் அதிகமாக அன்பு காட்டுகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அன்பை காட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு அவசியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், நீங்கள் திருமணம் முடித்தால் யார் குழந்தை பெற்றெடுப்பதில் அதிகமாக இருப்பார்களோ அவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். குழந்தை செல்வம் என்பது மிகப்பெரிய அவசியம். ஏன் தெரியுமா? நீங்கள் இறந்து போனாலும் உங்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வும் திருமறையிலே அப்படித்தான் சொல்றான், நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்ளுங்கள், அது மிகப்பெரிய செல்வம், அதற்கு ரிசுக்கு தரக்கூடியது நான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆணும் பெண்ணும் நீங்கள் இணையும் போது ஒரு துளியினால் ஏற்படக்கூடிய அந்த அவருடைய கருவறையில் செல்லக்கூடிய அந்த துளி என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த துளியை கருவாக்கி சதக்கட்டியாக்கி இரத்த கட்டியாக்கி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதுக்கு ஒரு ரிசுக்கை கொடுக்கக்கூடியவன் நான் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ குழந்தையை பெற்றெடுப்பதில், குழந்தைகளை பெறுவதில் நீங்கள் அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறைகளை குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜாஹிலியாக வாழ்ந்தவர்களுடைய மக்களை கொஞ்சம் எடுத்து பார்த்தால், ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டால் ஒரு குழியை ஒன்று நோண்டுவார்கள். குழியை நோண்டி
அந்த குழிக்கு பக்கத்தில் படுக்க வச்சிருவாங்க. ஆண் குழந்தையா இருந்தால் எடுத்துட்டு போவாங்க, பெண் குழந்தையா இருந்தால் அங்கேயே வச்சு புதைச்சிட்டு போயிடுவாங்க. இப்படியா வாழ்ந்த காலத்திலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்து பரக்கா, பெண் குழந்தை என்பது மிகப்பெரிய பரக்கத்து, மிகப்பெரிய செல்வம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன், அந்த குழந்தையை கொள்வதற்கு எனக்கு மனம் வரவில்லை, அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய ஈரக்கோலை நடுங்குகிறது, பாசத்தினால் அழுகிறேன், அந்த குழந்தையை நான் கொஞ்சுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க, ஒரு நேரத்தில் அந்த குழந்தையை நான் வெளியூருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் மிகப்பெரிய ஒரு கிணற்றில் அந்த குழந்தையை நான் தள்ளி விட்டேன் யா ரசூலல்லாஹ், அந்த குழந்தையை நான் கொலை செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி அவர்கள் சொல்லும் போது சொல்றாங்க, இன்ன வரைக்கும் அந்த குழந்தையுடைய சப்தம் என்னுடைய காதிலே ஒலித்து கொண்டு இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி அழுது கொண்டு இருந்தார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், உங்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான், கவலைப்படாதீர்கள். அறியாம காலத்தில் செய்த தவறுகளை உங்களை மன்னிப்பான், உங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் படுத்தினார்கள். மறுபடி அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தார்கள், சாலையான சந்ததிகளை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் உத்து பார்த்தோம் என்றால் மேடைகள் போட்டு பேசக்கூடிய உயர்ந்தரமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாதாரி இஸ்லாமிய நபர்கள் மட்டும்தான், அவருடைய வேலைகள் குழந்தைகள் மட்டும்தான் பெற்றெடுத்து கொண்டு இருக்கிறார் என்று ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு குழந்தை செல்வத்தை நாடிவிட்டால் அதை யாராலுமே தடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான் அல்லவா, நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பேன், நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுப்பேன், நான் நாடியவர்களுக்கு குழந்தை இல்லாமல் கொடுப்பேன், நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுப்பேன், பெண் குழந்தையும் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி இருக்க ஒரு சமயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், இஸ்லாமிய நபர்களுக்கு இதுதான் வேலை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்ப இஸ்லாமிய நபர்கள் அதுக்குத்தான் இருக்கிறார்களா? தெரிந்துவிட்டது, நாம் தோல்வி அடைய போறோம் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஏதாவது ஒன்று சொல்லி மக்கள் மத்தியிலே ஏதாவது ஒரு பிரிவினைகளை, ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்க நோக்கத்தோடு சொன்ன ஒரு வாயை இன்னைக்கு அமைதியாக இருக்கிறார்கள். ஆங்காங்கு எல்லா நபர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அது எப்படி நீங்க சொல்லலாம்? இஸ்லாமிய நபர்கள் மட்டும் குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய அவர்களுக்கு இதுதான் வேலை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று நிறைய மீடியாக்களும் எல்லாமே கேள்விகளை கேட்கிறார்கள். பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்னு வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் மனைவிகளில் இருந்து எங்களுக்கு ஒரு சந்ததியை தருவாயாக, எங்களுக்கு கண் குளிர்ச்சியான பாக்கியமற்ற ஒரு இமாமாக எங்களுக்கு ஒரு குழந்தையை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றான், குர்ரத அய்ன், குழந்தை என்பது கண் குளிர்ச்சி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குழந்தையோடைய அருமையை இந்த குழந்தை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. குழந்தைகளுடைய அருமை என்றால் அவர்களுக்கு தெரியும். அப்போ குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும், அதிகமாக அக்கறை காட்ட வேண்டும். ஏதோ குழந்தைகள் பெற்றெடுத்தோம், ஏதோ வளர்த்தோம் என்று இருந்து விடாமல் நம்முடைய குழந்தைகள் ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக,
மார்க்கத்தின் பிரகாரம் வளரக்கூடிய ஒரு குழந்தையாக, மக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக, எல்லா நபர்களுக்கும் இமாமாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாயார் அவர்கள் நம்ம பிள்ளைகளை திட்டும் போது எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? திட்டுவோம். நான் ஏதாவது வார்த்தைகள் சொல்லி இப்படி கோபத்தில் திட்டுவோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் தன்னுடைய மகனை எப்படி தெரியுமா திட்டினார்கள்? நீ இமாமாக ஆகுவாயாக, மக்களுக்கு நேரி வழி காட்டுவாயாக, மக்களுக்கு இமாமாக இருந்து மக்களுக்கு நற்செய்திகளை சொல்லிக் கொடுப்பாயாக என்று தன்னுடைய தாயார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இப்படித்தான் திட்டுவார்களாம். கோபம் வரும்போது, நீ மஸ்ஜித் நபவிக்கு, ஹரம் ஷரீஃபுக்கு நீ இமாமா ஆகிவிடு, அல்லாஹ் உன்னை ஆக்குவானாக. கோபத்தில் இப்படியாக திட்டுவாங்களாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், என்னுடைய தாய் அன்றைய நேரத்தில் நான் செஞ்ச சேட்டையின் காரணமாக என்னுடைய தாய் எனக்கு ஃபத்வா செய்யவில்லை. அந்த ஃபத்வா என்பது அந்த கோபத்தின் வரக்கூடிய நல்ல வார்த்தைகளை மூலியமாக என்னை திட்டினார்கள். இன்னைக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு இமாமாகவும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மார்க்க அறிஞராக நான் இருக்கிறேன் என்றால் அது என்னுடைய தாயுடைய வளர்ப்பு என்று சொல்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்ம அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா, குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள்கிட்ட நான் அன்பாக, ஆதரவாக, அரவணைப்பாக நான் பிள்ளை இடத்துல பேச வேண்டும். இன்னைக்கு நிறைய நபர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குழந்தைகள் சீர்குலைந்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக கழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு பெற்றோர்களும் உணர்ந்தையாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்னாடி மீடியாவில் வந்த ஒரு செய்தி, பைக்கு கடுமையான ஸ்பீடு. ஏன்னா பெற்றவங்க சொல்லிடுறாங்கல்ல, நீ 10th முடிச்ச நல்ல மார்க்கு எடுத்துட்டா உனக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் பைக்கு வாங்கி தரேன். நீ +1 +2ல நீ மார்க் நல்லா எடுத்தா உனக்கு செல்போன், உயர்ந்தரமான செல்போன் வாங்கி தரேன். இப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசைக்கு நாம் அதுக்கு ஒரு இடம் கொடுத்து என்ன கேட்கிறார்கள் அதை வாங்கி கொடுக்கிறோம். வாங்கி கொடுத்து விட்டு கடைசியில வயிற்றில் அடித்து கொண்டு மூளையில உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? இறந்துட்டான். எப்படி இறந்தான்? பைக்கில் வேகமா போனா டேனிங்கில் வளைஞ்சு விழுந்துட்டான். எப்படிங்க இறந்தான்? எப்போ பார்த்தாலும் செல்போனு பேசிக்கிட்டே இருந்தான். செல்போனை பிடுங்கி வச்சேன், தூக்குல தொங்கி இறந்துட்டான். ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பிஞ்சில இருந்து பெருசு வரைக்கும் இன்னைக்கு எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அப்போ நம்முடைய குழந்தைகளை கண்குளிர்ச்சி என்று அல்லாஹ் சொல்லும் போது அந்த கண்குளிர்ச்சியான அந்த குழந்தையை நாம் நேர் வழியாக அவர்களை மாற்ற வேண்டும். அது பெற்றோர்கள் மீது கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கு எவ்வளவு பெரிய மரியாதை! தன்னுடைய வீட்டுக்கு ஒரு சஹாபி வராங்க. ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வரும்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய நெஞ்சில ஒரு குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பா நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன் பின்னாடி எவ்வளவு கூட்டம் இருக்குது, நீ எல்லாம் எப்படி இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு ஜனாதிபதியா இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிலே படுத்து கொண்டிருக்கிறார்கள். நெஞ்சில் மீது குழந்தைகள் ஏறி விளையாடுகிறது. அந்த குழந்தையோடு குழந்தையாக மாறி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் குழந்தையோடு சேர்ந்து விளையாடுகிறார்கள், முத்தம் கொடுக்கிறார்கள், ஆங்காங்கு ஓடுகிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் மோதாதிரைகள் அந்த யானை விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா,
தாத்தாமார்களை குனிய வச்சு பிள்ளைங்கள்லாம் மேலே ஏறி உட்காருவாங்க. அதே மாதிரி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய பேர பிள்ளைகளோடு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே ஒன்றும் சொல்ல முடியல, எதுவும் பேச முடியல. வீட்டுக்கு போனாங்க, பார்த்தாங்க, திரும்பி போயிட்டாங்க. இதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து விட்டார்கள். குழந்தையை இறக்கிவிட்டு தன் மேலே துண்டை போட்டுக்கொண்டு வேகமாக வெளியே வந்தார்கள். ஆமீர், எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. இல்ல அமீருல் முஃமினீன் அவர்களே, ஒரு ஜனாதிபதி நீங்க எப்படி குழந்தைகள் அப்படி சொன்னாங்களா? குழந்தை என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், அது கண் குளிர்ச்சி, அது ஒரு அருள்கொடை என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், என்கிட்ட குழந்தை நிறைய இருக்குது, என்கிட்ட குழந்தை நிறைய இருக்குது, ஆனா அந்த குழந்தைகள்கிட்ட இதை மாதிரி நான் நடக்கல அப்படின்ட்டாங்களாம். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையை பெற்றெடுத்த தகப்பனை பார்க்கும் போது எல்லாம் பயந்து ஓடுது, பார்வையை பார்த்தாலே குழந்தை அழுகுது. ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பாசம் என்பது இல்லாமல் போகிவிட்டது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், ஆமீரே, நீ யாரோட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? நீ யாரோட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக்கொண்ட ஒரு மனிதர், குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் காட்ட வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், உன்னோட குழந்தைகள் மீது இப்படி இருக்கிறாயா என்று சொல்லும் போது ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது விட்டார்கள். உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆமீர் அவர்களே, குழந்தைகள் மீது அதிகமாக அன்பு காட்டுங்கள், பிரியம் வையுங்கள், அந்த குழந்தைகளை நீங்கள் நேசியுங்கள். அப்போதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கல் நெஞ்சம், இறுக்கமான மனசை அந்த குழந்தைகள் மூலியமாக அல்லாஹ் நீக்கி விடுவான். குழந்தை என்பது மிகப்பெரிய அருள்கொடை, சொர்க்கத்தினுடைய வாசல் என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நம்ம இறந்து போனா நம்ம கபூருக்கு துவா செய்ய குழந்தைகளை பெற்றெடுக்கணும், மார்க்கம் சொல்லுது. நாடியவர்களுக்கு நிறைய குழந்தைகளை கொடுப்பான், சில நபர்களுக்கு 1-2 குழந்தைகளை கொடுப்பான். யா முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஜீஸ் அவர்களுக்கு 49 குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்திருந்தான், 4 மனைவி. வாழ்க்கை சந்தோஷமாக வாழவில்லையா? அவர்கள் கஷ்டப்பட்டார்களா? குழந்தைகளை கொண்டு இந்த குழந்தைகள் மூலியமா என்னோட ஆட்சி போனது, என்னோட இறையச்சம் போனது என்று சொன்னார்களா? இல்லையே. குழந்தைகள் மூலியமாக என்னோட இறையச்சமும் என்னுடைய தக்குவாவும் உயர்ந்தது, இந்த குழந்தைகள் மூலியமாக நான் சந்தோஷமாக கண் குளிர்ச்சியோடு இருக்கிறேன் என்று முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஜீஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்து போகும்போது 6 குழந்தைகள் விட்டு இறந்து போனார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்து போகும்போது 9 குழந்தைகளை விட்டு இறந்து போனார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பாத்துக்கு பின்னாடி மறுமணம் முடிச்சு 31 குழந்தையோடு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். எதையுமே அவர்கள் குறையாக காணவில்லையே. யா அங்கங்கே போகிறோம். உங்களுடைய முன்னோருடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு நபர்களுக்கும் 6-8 பெண் குழந்தைகள், 6 ஆண் குழந்தைகள், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு நபர்களுக்கு 10 குழந்தைகள் இருந்ததே. இன்னைக்கு அந்த குழந்தை இல்லாமல் போனது காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய நபர்களே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 போதும், இல்லை 2 போதும், அதுக்கு மேல வேணாம். ஏன்னா ஏதாவது சொத்து பார்க்கணும், நம்முடைய பேக்ரவுண்டை பார்க்கணும் என்று சொல்லி 1-2 குழந்தைகளோடு நிப்பாட்டி விடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், குழந்தை செல்வத்தை கொடுப்பது நான், அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்மளுக்கு வழங்கப்பட்ட அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்
சொர்க்கத்தினுடைய அருள் கொடையான அந்த குழந்தை செல்வங்களே, இந்த சமுதாயத்துக்கு நாம் ஒரு மார்க்க அறிஞராக, ஒரு இமாமாக, நல்லொழுக்கும் குழந்தைகளாக, மார்க்க சட்ட திட்டங்களை தெரிந்திருக்க குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை, ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை ஆகிவிட்டது. 10வது படிக்கிற பையன் தண்ணி அடிக்கிறான், 12வது படிக்கிற பையன் கஞ்சா கசக்கிறான். இப்ப இந்த ஒழுக்கம் எங்கிருந்து வந்தது? பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்திருந்தால் இந்த செயல் வந்திருக்குமா? வந்திருக்காது. அதனால தான் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள், இமாமுகள் சொல்வார்கள், நாங்கள் இந்த அளவுக்கு இமாமாக இருப்பதற்கும் மார்க்க சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுப்பதற்கும் காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய பெற்றோர்கள் தான் காரணம் என்று நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்த இமாமுகளும் மார்க்க அறிஞர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நம்மளுக்கு வழங்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, 2 குழந்தையாக இருந்தாலும் சரி, 3 குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளை கண் குளிர்ச்சியோடு பாருங்கள். அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை, அந்த அன்பை, இந்த பாசத்தை நீங்கள் அவர்களுக்கு காட்டுங்கள். அவர்களை ஒதுக்கி விடாதீர்கள். 4 பேருக்கு மத்தியில் அந்த குழந்தைகளை இழிவாக பேசாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள், அந்த குழந்தைகளை நீங்கள் விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும். என்னுடைய பிள்ளை அப்படி விட்டு கொடுக்காம இருந்தா தான் நாளைக்கு அவன் சமுதாயத்துக்கு சிறந்த பிள்ளைகளா உருவாகுவான். நம்ம விட்டு கொடுக்க, ஆமா ஏன் இப்படித்தான் என்னதான் செய்யுங்க அப்படின்னா அவன் அப்படித்தான் போவான், தருதலையா மாறிடுவான். இன்னைக்கு பார்க்குறோமா நம்முடைய பிள்ளைகளை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி சபையில பேசிக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைய அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த குழந்தைய அழைச்சிட்டு வரும்போது மண்டையை பார்த்தாங்க. மண்டை தலையை பார்க்கும்போது இது என்ன இதுப்பா, கரையாம்புத்து மாதிரி இருக்கு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொன்னாங்க? கரையாம்புத்து மாதிரி இருக்கு, இது என்ன மண்டை கோலமா இருக்கு அப்படின்னாங்க. இல்லை யார் ரசூலுல்லாஹ், இது ஒரு வித்தியாசமான வெட்டி இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இந்த வெட்டு என்பது, இந்த முடிவெட்டு என்பது அது யூதருடைய கலாச்சாரம், இஸ்லாமுடைய கலாச்சாரம் அது அல்ல. நீ குழந்தையை ஒழுங்கான முறையில் வளர்க்கவில்லை என்றால் நாளைக்கு நீனும் நரகவாதியை ஆகிவிடுவாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கண்டித்தார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் நமது பிள்ளைகளுக்கு நம்மளே சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி சொல்லிக் கொடுக்குறோம்? உனக்கு என்ன பிடிக்குமோ அதை மாதிரி வெட்டிட்டு வா. ஒருத்தர் ராமம் போட்ட மாதிரி வெட்டிட்டு வாரான், ஒருத்தன் ஈட்டி மாதிரி வெட்டிட்டு வாரான். அப்ப இது யாருடைய கலாச்சாரம்? இது நம்முடைய இஸ்லாமிய நபர்களுடைய கலாச்சாரமா? நம்முடைய இஸ்லாமுடைய மார்க்கம் இப்படித்தான் சொல்லித்தரப்படுகிறதா? ஒரு சொர்க்கத்தினுடைய வாசலை, நம்மளுக்கு வழங்கப்பட்ட ஒரு அருள் கொடையை நம்ம அப்படி வீணாக்கலாமா? அந்த விஷயத்தில் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. கவனம் செலுத்தணும். நாளைக்கு மறுமையில் உங்களுடைய பெற்றோர்கள், நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தில் வேண்டாம் நீங்க பிள்ளைகளை விட்டு கொடுக்காம, தகப்பனை விட்டு கொடுக்காம பிள்ளைகள் பேசுவார்கள். நாளைக்கு மறுமையில் சொல்வார்கள், யா அல்லாஹ், என்னையை பெற்றெடுத்த என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, தொழுகையை சொல்லிக் கொடுக்கவில்லை, சொந்த மண்ணுகளை சொல்லிக் கொடுக்கவில்லை, உன்னோட இறை இல்லங்களை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று உங்களுக்கு எதிராக அவர் சாட்சி சொல்லுவார்கள். என்ன செய்வது? கிடைக்கிற வாய்ப்பை நம்ம தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு பிரியம் காட்டினாங்க அப்படின்டா ஒரு முறைக்கு சொல்றாங்க, பாத்திமாவே உனக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி நீ தொழுகையை மட்டும் நீ விட்டுறாத. நீங்க நம்ம என்ன சொல்லுவோம்? வாங்க சொல்றாங்க தொழுகை, வீட்டில் உட்காந்துருக்கான், போர்வை மூடி உள்ள உட்காந்து செல் பார்த்துக்கிட்டு இருக்கான். வாங்க சொல்லியா தொழுகை போனா
அப்பா ஒரு பக்கம் செல்லு, அம்மா ஒரு பக்கம் செல்லு, புள்ள ஒரு பக்கம் செல்லு. ஒரு குடும்பத்தில் இப்படி இருந்தால் அந்த குடும்பம் எப்படி சீராகும்? எப்படி அந்த குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய அருள்கொடை கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த வீட்டுக்கு எப்படி வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுத்தா மட்டும் பத்தாது, அது சொர்க்கத்தினுடைய வாசல், ஒரு அருள் கொடை. அதற்கு செய்ய வேண்டிய கடமையை, ஒழுக்கத்தை, மார்க்கத்தினுடைய விஷயங்களை எல்லாமே நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அந்த குழந்தைகள் மூலியமாக நாளைக்கு மறுமையில் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை, மிகப்பெரிய உயர்வான சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். பெரிய பெரிய முன்னோர்கள்லாம் கேட்ட ஒரு துவா, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு நல்லோர்கள் இருந்து ஒரு சாலிகான குழந்தையை தருவாயாக. ஆணும் பெண்ணும் சேர்ந்தா மட்டும் பத்தாது, அதுக்குள்ள முயற்சி என்ன? அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும். நிறைய நபர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எந்த அளவுக்கு தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? நிறைய நபர்கள், சில நபர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் 5 வருஷம் 10 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கா ஒரு வீட்டுக்கு மிகப்பெரிய அந்த குடும்பத்துக்கு ஒரு செல்வம், ஒரு அருள்கொடை அந்த குழந்தை தான். அது இல்லாமல் நிறைய நபர்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். முன்னோர்கள், இமாமுகள், நபிமார்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு நல்லோர்கள் இருந்து எனக்கு சாலிகான சந்ததிகளை எனக்கு நீ தருவாயாக. இது அல்லாஹ்வை கேட்க சொல்றான். நீ கேளு, அதுக்கப்புறம் குழந்தை கொடுப்பது நான், அதுக்குள்ள நான் நாடியவர்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். அப்படி இருக்க ஒரு சமயத்தில் அந்த குழந்தையுடைய செல்வம் என்பது மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. அந்த குழந்தைகள்தான் வருங்காலத்தில் இந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும். அந்த குழந்தைகள் ஒரு இமாமாக ஆக்க வேண்டும். அந்த குழந்தைகள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக நாம் உருவாக்குவதில் ஒவ்வொரு பெற்றோர்களும் அதிகமாக கவனம் செலுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சில சஹாபாக்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது சில சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு பெண் குழந்தை ஒன்று தான் இருக்கு அப்படின்ட்டாங்க, நீங்க சொர்க்கவாதி அப்படின்ட்டாங்க. யா ரசூலல்லாஹ் எனக்கு 2 பெண் குழந்தை இருக்கு, சொர்க்கவாதி அப்படின்ட்டாங்க. எனக்கு 3 பெண் குழந்தை இருக்கு, சொர்க்கவாதி அப்படின்ட்டாங்க. யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு, நீங்களும் சொர்க்கவாதி அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த சஹாபிக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், பெண் குழந்தை பிறந்தால் அது சொர்க்கவாதி, பெண் குழந்தை பெற்றெடுத்தவர்கள் பாக்கியசாலி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பின்து பரக்கா, ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்து விட்டால் அந்த ஊடே ஒரு செழிப்பாக சந்தோஷமாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி இருக்க ஒரு சமயத்தில் அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஆண் குழந்தை இருந்தாலும் சொர்க்கவாதியா, நான் சொர்க்கவாதியா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆம் என்று சொன்னார்கள். அந்த ஆண் குழந்தையை நீ சரியாக வளர்த்தால், மார்க்கத்தின் பிரகாரம் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து நீ வளர்த்தாய், அதன் மூலியமாக அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நம்மளுக்கு வழங்கப்பட்ட அந்த சொர்க்கத்தினுடைய சிட்டுக்களை, அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்களை, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம்மளுக்கென்று ஒரு சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட குழந்தை செல்வத்தை, அந்த குழந்தைகளை மீது அதிகமாக அன்பு காட்டுங்கள். அந்த குழந்தைகளை கெட்ட கெட்ட வார்த்தையோடு சபிக்காதீர்கள், நல்ல வார்த்தைகளோடு சபித்து அந்த குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காக வேண்டி ஒரு இமாமாக, ஒரு ஆலிமாக, ஒரு ஹாஃபிலாக, ஒரு காரியாக, ஒரு மார்க்க அறிஞராக, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு குழந்தைகளாக உருவாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை குடு யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த புனிதமிக்க இந்த நாளிலும் சரி ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க.
பிரார்த்தனை செய்யுங்கள். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் யாராலுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் குர்ரத்து ஐன் கண் குளிர்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அந்த குழந்தைகள் மூலியமாக நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் வழங்கி நம்முடைய குழந்தைகளை இந்த சமுதாயத்துக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக மார்க்கத்தின் பிரகாரத்தினுடைய வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை மனம் நிறைந்த ஒரு சந்ததிகளாக உருவாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் இந்த ஊர்வாசியுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.